ரிஷப ராசிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு தான் மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம். பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் கஷ்டங்கள் ஒன்று உங்களால் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மனக்கவலைகளை போக்குவீர்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. வேற்று மதத்தினர் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். அதே போல் கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் பெறுவீர்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்திற்கு உடற்பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம். உச்சம் பெற்ற சுக்கிரன் தேக ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ண பார்ப்பார். அதனால் வெளியிடத்தில் போயிட்டு வரக்கூடிய இடத்திலெல்லாம் அதிக கவனம். தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாய் மறுமணத்திற்காக இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டு கோர்ட் வரைக்கும் போயிருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அது 12 ராசிகளுக்கு பொருந்துமோ இல்லையோ, ரிஷப ராசிக்காரருக்கு நிச்சயமாக பொருந்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்.